மக்களிடவருக்கு வணக்கம். தமிழகத்தில் மீண்டும் திமுக அரசாங்கம் மின்கட்டண உயர்வு அறிவிச்சிருக்காங்க. நிறைய செய்தியாளர்கள் அது மின்கட்டண உயர்வுன்னு சொல்லாதீங்க, மின் கட்டணத்தில் திருத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு தீரானுங்க. அவங்களுக்குலாம் வெக்கமும் கிடையாது, சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. ஏன்னா இப்படி என்ன இந்த அரசாங்கத்துக்கு நீ ஒத்து ஊதுறேன்னு தெரியல. கூடுதலாக திமுக அரசாங்கம் யாரையும் நம்பாதீங்க, நாங்கள் சொல்றதை கேளுங்க. மின் கட்டண உயர்வுலாம் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. ஏன்னு கேளுங்க, 5 ரூபா தான் உயர்த்திருக்கோம், இன்னும் சில பேருக்கு 8 ரூபா தான் உயர்த்திருக்கோம், இன்னும் சில பேருக்கு 10 ரூபா தான் உயர்த்திருக்கோம் அப்படின்னு விதவிதமாக செய்தி போட்டுப்பாங்க. நேற்று வரைக்கும் கூட இந்த ஹிந்துல அரசு எல்லா பேரும் அந்த செய்தியை வெளியிட்டிருப்பாங்க, நீங்க கூட படிச்சிருக்கலாம். இது பெரிய லெவலில் யாரை பாதிக்கணும்? மிடில் கிளாஸை தான் பாதிக்கும். 2 மாசத்துக்கு நீங்க 780 யூனிட் பயன்படுத்துறீங்கன்னா இன்றைய தேதியில் உங்களுக்கு 4580 ரூபாய்க்கு மேலே வரும். 4581 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க. இதுவே முந்தைய நிலைமைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுமார் 3980 ரூபா வரும். எனவே ஒரு 780 யூனிட் 750 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிடில் கிளாஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த விலை உயர்வுகள குறைஞ்சபட்சம் 800லேருந்து 900 ரூபாய் தொடும். குறைஞ்சபட்சம் 800லேருந்து 900. இதுக்கு மேலே போக போக நீங்கள் 1000 யூனிட் நெருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உறுதியாக உங்கள் எல்லா பேருக்கும் 1500 2000 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வரும். இது ஒன்று மட்டும் நினச்சிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் நிறையா சங்கதி இருக்குது. அதாவது நேரடியாக மின் கட்டணத்தில் இவ்வளோ கூடுதுன்னா உங்களுடைய பட்ஜெட் ஒன்று பாருங்க, அதில் வெறும் 2000 ரூபாயோ 1000 ரூபாயோ கூட போகிறது கிடையாது. கூடுதலாக என்னென்ன கூடுன்ற விஷயத்தை நான் அடுத்து சொல்கிறேன். முதலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 5 ரூபா கூட்டுறோம், 10 ரூபா கூட்டுறோம், 15 ரூபா தாங்க கூட்டுறோம்னு சொல்கிறாங்க. அது உச்சகட்ட பொய். இப்படி என்ன ஸ்டாலின் கவர்மெண்ட் பொய் சொல்லணும்? அது வெக்கமே இல்லாமல் இங்கே பத்திரிக்கையாக செய்தி போடணும். ஒரு உண்மையை சொல்லிட்டு போ. இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சாம்பிளுக்காக வைக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு மின் கட்டணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுக்கான ஒரு முக்கியமான சார்ட் அது, அதை பார்த்துருங்க. நாம இப்ப முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னா, உண்மையிலே பத்திரிகையாளருக்கு சொரணேன்னு வச்சுக்கவே MK ஸ்டாலினை பிடிச்சி கேளுங்க. அந்த ஆள் எதுக்காக பதில் சொல்றாரு பார்ப்போம். அந்த ஆளை பிடிச்சி எது கேட்குறீங்கன்னா, நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்க மின் கட்டணத்தை குறைப்போம்னு சொல்லிட்டு வந்தீங்க, கேட்டா அதை செய்யலை. மின் கட்டணத்தை மாறா கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, இன்னொரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அது என்ன அப்படின்னா, நாங்கள் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் கணக்கிடுறோம்ல, இன்னும் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் வந்ததுமே மாதம் கணக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து மின் கட்டணத்தை வசூல் பண்ணிடுவோம். இதனால் நீங்கள் பெரிய லெவலில் பலன் பெறுவீங்க. இந்த வாக்குறுதி கொடுத்தது யாரு? இதே MK ஸ்டாலின் கொடுத்தாரு. MK ஸ்டாலின், உதயநிதி, இந்த கனிமொழி, இந்த கூட்டம்லாம் எங்க? ஏன் கேள்வியே கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு வாயே கிடையாதா? இந்த ஆளுகள் நிறுத்தி கேள்வி கேட்கிறேன். இப்படி கேட்ட என்ன பதில் கிடைக்கும்? என்ன உண்மை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று சொல்லிக்கங்க. என்ன அப்படின்னா, மீண்டும் அந்த மிடில் கிளாஸ்லேயே வரேன். அது என்ன அப்படின்னா, 780 யூனிட் பயன்படுத்தினா 4580 ரூபா வரும்னு சொன்னா இல்லையா? இதே நீங்க 750 யூனிட் 2 மாசத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஒருவேளை இதே கணக்கீடு 2 மாசத்துக்கு இல்ல, ஒவ்வொரு மாதமும் கணக்கீடு நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வரும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு வரும்னா, ஒரு மாதத்துக்கு 390 யூனிட் பயன்படுத்துறீங்க ஏறக்குறைய. அப்போ 390 யூனிட்னா 1128 ரூபா தான் வரும். எவ்வளவு? 1128 ரூபா தான் வரும். நீங்க இந்த 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்களே, அதுவே வேணாம், நீனே வச்சுக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட 1360 ரூபா தான் வரும். எவ்வளவு? 1360 ரூபா வரும் மாசத்துக்கு. அப்ப 2 மாசத்துக்கு 2700 ரூபாய் கூட வராது. எவ்வளவு? 2700 ரூபாய் கூட வராது. ஆனா இவங்க இந்த 2 மாசத்துக்கு சேர்த்து கால்குலேட் பண்றதுனால நம்ம எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கு? 4580 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. 780 யூனிட் பயன்படுத்துறவங்க மாதம் இவங்க வசூல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ 100 யூனிட் ஃப்ரீயாவே கொடுக்க வேணாம்னு சொல்றேன். நீ அதுக்கு சேர்த்து கணக்கு பண்ணி வாங்கிடுன்றேன். எங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ வேணாம், நீனே வாங்கிக்கோ. நீ சொன்னபடி மாசம் வசூல் பண்ணிடு. நாங்க ஓடியா போறோம்? 2 மாசத்துக்கு வசூல் பண்ற முறை இருக்கு இல்லையா? அது ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் காலத்திலையும் நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்பயும் இருந்த ஒரு நடைமுறை. ஏன்னா மாதம் கணக்கெடுக்க முடியாது, 2 மாசத்துக்கு ஒரு முறை ஆள் பற்றாக்குறைன்னு வச்சுங்க. இப்பதான் இருக்குல்ல, எல்லாமே எல்லாம் டிஜிட்டல் மயமாயி போச்சு. இப்போ என்ன வேண்டி இருக்குன்னு கேட்கிறேன். நீ மாசம் கணக்கு எடுத்துக்கோன்றேன், நீ தயவுசெய்து கணக்கு எடுத்து இந்த பில்லை கட்டிடுறேன் அப்படின்னு மக்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கவே, நீ சொன்னபடியே யாரு MK ஸ்டாலினோ உதயநிதியும் கனிமொழியும் சொன்ன மாதிரியே நீ அப்ப போய் வசூல் பண்ணிருக்கன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு பெரிய லெவலில் மிச்சம். இந்த மாதிரி மாதம் வசூல் பண்ற முறை மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்குது, புதுசெல்லாம் கிடையாது. இங்க கொண்டு வரதுக்கு திமுக கவர்மெண்ட் வேற ஒரு ஆதாயத்துக்காக அதை கொண்டு வர மறுக்குது. இதுதான் உண்மை. 3 வருஷம் ஆச்சு. அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்ற வச்சுக்கவே, உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நடந்திருக்காது. வெறும் கரண்ட் பில்ல மட்டும் கிடையாது. நீங்க வெறும் கரண்ட் பில்ல மட்டும் நினைச்சு வச்சுக்கவே, ஒரு 800 ரூபா 1000 ரூபா தானே அப்படின்னு கணக்கிட வாய்ப்பு இருக்குது. அப்படி நினைக்காதீங்க. எவ்வளவு பெரிய துண்ட போடுன்றதை நான் வர சொல்றேன். அதே செய்தியில திமுக கவர்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தின் கீழ் வரக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்று இருக்குது.
அதுக்கு கீழே ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கானுங்க. அந்த செய்தி இன்னும் பெரிய கூத்து. அது என்ன கேட்டீங்கன்னா, கடன் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. 2011-12 பாருங்க, அப்போ 18,000 கோடி தான் கடன் இருந்துச்சு. எப்படி 18,000 கோடி. அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 92,000 கோடி கடன் ஆயிடுச்சுங்க. அதாவது அவங்க விட்டுட்டு போகும்போது, யார் திமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது 18,000 கோடி கடனா, இப்போ ஏடிஎம்கே ஆட்சியை விட்டு போனாங்க இல்லையா, அப்போ 92,000 கோடி கடன். இப்படின்னு ஒரு செய்தியை மறைமுகமா திணிக்கிறாங்க. இவங்க கடனுக்கு போயிட்டாங்க. கடன் அதிகமாக இருக்கு, அதனால தாங்க உங்கள்கிட்ட வசூல் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு மறைமுகமா மக்கள் தொகையில் போட பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் மானியம் இருக்கு பாருங்க, மானியம். அந்த மானியத்தை தமிழக அரசே ஏற்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி கவர்மெண்ட் பாருங்க, அது மானியத்தை கவர்மெண்ட் ஏற்றுக்கலங்க. அப்புறம் யார் ஏற்றுக்கிட்டா? கருணாநிதி குடும்பம் ஏற்றுக்குச்சு. அவங்க கடன் வாங்கி கட்டினாங்களா, இவங்க கடன் வாங்காம கவர்மெண்டே கட்டுதான். அவங்க கடன் வாங்கினாலும் அப்பயே நாங்கள் தானே கட்டணும். என்ன ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு, என்ன ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு. அதாவது எடப்பாடி கவர்மெண்ட் கடன் வாங்கி கட்டினாரா, இவரே கட்ட போறாரா? நீ கட்டுறதுக்கு வக்கு இல்லை, அது உனக்கு. நீ கட்டுறதுக்கு எவனும் கடன் தர மாட்டான், அதனால நீ கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இருக்கிற கடன்லாம் அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதானே. அப்படி பேசு. நான் கடன் கேட்டு போனேன், எவனும் கடன் தர மாட்டேன், அதனாலதான் கட்டணத்தை கூட்ட வேண்டியிருக்கு, அப்படி பேசு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆளுக்கு யார் எம்.கே. ஸ்டாலின் பார்த்து இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, 2010 அப்ப ஆற்காடு வீராசாமி, யாரு மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி, அப்பதான் ஊர் ஃபுல்லா கரண்ட் கட்டு. எப்படின்னா 8 to 10 மணி நேரம் கரண்ட் போயிடும். கரண்ட் வரதுக்கு தான் அவங்க டைம் கொடுப்பாங்க, கரண்ட் போறதுக்குலாம் டைமே இருக்காது. அது கிராமப்புறங்கள்லாம் ஒரு 24 மணி நேரத்துல சாலிடா ஒரு 18 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு ஆட்சி நடந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்க வேகமா அனல் மின் நிலையங்களை ஓபன் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க நிலக்கரி இறக்குமதி பண்ணாங்க. அதாவது இதுல புரிஞ்சுக்க வேண்டிய மிக மோசமான கொடூரமான முகம் ஒன்று இருக்கு. அது என்ன கேளுங்க, அதன இவ்வளோ இந்த மாநிலமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் 20 மணி நேரம் கரண்ட் போகுதுன்னு. அப்ப நிலக்கரியை இறக்குமதி பண்ணி அதுல இருந்து உற்பத்தி போகணும். ஏன்னா அப்போதைக்கு சுமார் 70% அனல் மின் நிலையங்கள் தான், தெர்மல் பவர் பிளான்ட் தான், அதெல்லாம் உற்பத்தி பண்ணி மக்கள் கொடுக்கணும். நிலக்கரியை இறக்குமதி பண்ணி அதை உற்பத்தி பண்ணி கொடுத்தானுங்க. அப்போ ஒரு கொள்ளையடிச்சாங்க கேளுங்க. எனது ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள புது கொள்ளையடிச்சு கூட்டது. அது என்ன கேளுங்க, அது என்ன அப்படின்னா 6 மில்லியன் டன் அளவுக்கான நிலக்கரியை இறக்குமதி பண்றாங்க. யாரு? ஆற்காடு வீராசாமி அப்ப அமைச்சரா இருக்காரு. 6 மில்லியன் டன் அளவுக்கான நிலக்கரியை இறக்குமதி பண்றானுங்க. அங்க விலை என்ன தெரியுமா? ஒரு டன்னுக்கு சுமார் $120, 120 அமெரிக்க டாலருக்கு வாங்குறானுங்க. ஆனா அதனுடைய உண்மையான எரிசக்தி திறன், அதை எரிச்சா எவ்வளவு மின்சாரம் கிடைக்கும் அதை பொறுத்து தான் ஒவ்வொரு நிலக்கரியினுடைய தன்மைன்னு வச்சுக்கோங்க. அவன் இறக்குனது தரமில்லாத நிலக்கரி, அதை இறக்குமதி பண்ணி அதுக்கு பில்லு போட்டானுங்க. அன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் அந்த இந்தோனேஷியால இருந்து இறக்குன நிலக்கரியோட மதிப்பு தெரியுமா? அது ஒரு டன்னுக்கு எவ்வளவு தெரியுமா? $65 தான். இதன் மூலமாக ஒவ்வொரு டன்லையும் சுமார் $1575 நீங்க கொள்ளையடிச்சாங்க. $1575 இன்ட்டு 60 லட்சம் டன் எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். இவங்க போற கொள்ளையெல்லாம் பிரமிப்பா தான் இருக்கும். சுமார் 1000 கோடி கொள்ளையடிச்சாங்க. ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஊரே கரண்ட் இல்லாம கதிகலங்கி போயிருது. அதுக்கு கரண்ட் விடுறேன்ற பேர்ல நிலக்கரி இறக்குமதி பண்ணி அதுல கொள்ளையடிச்சு கூட்டுவீங்க. இது புரியுதா? இதெல்லாம் புரியாம தான் இவங்களுக்கு திரும்ப நீங்க ஓட்டு போட்டுக்கிறீங்க. அன்னைக்கு 18,000 கோடி கடைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த கடை யாரா வாங்கினது? எல்லாரும் கேள்வி கேட்கணுமா இல்லையா? எவனா கடைன்னு சொன்னா அந்த கடை நாங்காடா வச்சோம், நீங்க யாரா வச்சீங்க? உங்களை யாரா தரமில்லா நிலக்கரியை இறக்குமதி பண்ண சொன்னது? அதை வச்சு நீங்க கொள்ளையடிச்சு எங்க தள்ள கட்டுறீங்க இப்படின்னு பேசுனா உங்களுக்கு சொரணை இருக்குன்னு அர்த்தம். யாரு மக்கா பதில் சொல்றேன், உங்களுக்கு சொரணை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சொரணை இல்லாதனாலதான் அவன் கடன் இருக்கு நம்ம தலையில கட்ட பார்க்கிறான். அதோட என்ன சொல்றான்? மானியம் இருக்கு, மானியம் கொடுக்குறோம், அதுவும் அரசாங்கமே மானியம் கொடுக்குது. அப்ப அரசாங்கம் மானியம் கொடுக்காம கருணாநிதி வீட்டுக்குள்ள கொடுப்பீங்க? நான் சொல்றேன், கருணாநிதி குடும்பத்தோட எல்லா குடும்பத்தோட சொத்தை வித்து அந்த கடனை அடைக்கணும், அப்பதான் நீங்க சரிபட்டு வருவீங்க. கடை இருக்குன்னா நமக்கு என்ன தோணும்னா, ஓ நம்ம தான் கடன் வச்சுட்டு இல்லையா, இவங்க கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, கடன் நம்ம தலையில கட்டி போயிட்டாங்க. இதான் உண்மை. இவன் கொள்ளையடிக்கிறதுக்கு நான் கட்டணுமா காசு அப்படின்னு கொஞ்சமா நமக்கு புத்தி வரணுமா இல்லையா? அதன்படி பார்த்தாலும் ராஜா யாரு? எம்.கே. ஸ்டாலின் சொல்ல. அதன்படி பார்த்தாலும் ராஜா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது 2010-11 அடிச்சு பாருங்க கொள்ள. அப்பயே ஒவ்வொரு வருஷமும் 9,000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சு இருந்தீங்க. அதான் நஷ்டம். 9,000 கோடிக்கு மேல ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொள்ளை அடிச்சாங்க. ஆனா நீ அடிச்ச பாரு கொள்ள, அதோட ஒப்பிட்டு வச்சுக்கவே இதெல்லாம் தூசி. ஏன் 10 வருஷத்துக்கு முடிஞ்சு நீ 10,000 கோடி கொள்ளை அடிச்சிருந்த, இவங்க வந்ததுக்கு அப்புறம் 8,000 கோடி கொள்ளை அடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் நஷ்டம் தான். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் நஷ்டம் பண்ணது யாரு? 2 திராவிட கட்சி தான். அது முக்கியமான பங்கு யாரு? நீ. இப்ப இதையெல்லாம் போய் எம்.கே. ஸ்டாலின் கேட்க முடியுமா? எங்களுக்கு அது சூடாது சொரணையாவது இப்படின்னு மக்கள் தெரிஞ்சீங்கன்னா, யோ பாதிக்கப்பட போறது மின் கட்டணம் மட்டும் கிடையாதுயா. வீடு கட்டுற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குவீங்களா, இல்ல சொந்த வீடு கட்டுவீங்களா? இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீன்ல வைக்கிறேன். வெறும் வீட்டுக்கான கட்டணங்கள் மட்டும் கிடையாது. இவங்க இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமா, இவங்க இண்டஸ்ட்ரி, ஐடி செக்டார், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி,
சிறு குறு தொழில்கள் இதுல ஆரம்பிச்சு கட்டிட வேலை பார்க்குறீங்க பாருங்க, அது முதக்கட்டும் எல்லாத்துக்கும் விலை என்னவா கூட்டிட்டு கொடுத்துருக்கான். இன்னைக்கு நீ வீடு கட்டினீங்கன்னா நேற்று வரைக்கும் 40 லட்ச ரூபா செலவான ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கூடுதலாக 7 லட்சம் வரைக்கும் கையை பிடிக்கும். இது ஏதாவது புரியுது உங்களுக்கு? அந்த இடத்துல அவன் எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்டுறான். நீங்க ஸ்பெஷல் அனுமதியோட அந்த டிஎன்இபில இருந்து லைனை இழுக்கிறீங்க, அதுக்கான தனி கட்டணம் இருக்கு பாருங்க, அதோட விலையும் கூடி இருக்கு. அது கூடிச்சு எங்க போய் கையை பிடிக்கும்? உங்களுடைய வீட்டின் மீது விலையின் மீது கையை பிடிக்கும். நீங்க கட்டணம் கட்டுறவராக இருக்கலாம், இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட் வாங்குறவராக இருக்கலாம், ஆனா எல்லா விலையும் அங்கேயாவது கூடும். அது கூடுது, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த டீசல் பெட்ரோலை விட்டுட்டு ஈவி பக்கத்து போயிடுவோம். எப்படி இந்த மின்சார வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு சேர்த்து ஆப் அடிக்குது. அது என்ன கேளுங்க, அது என்ன அப்படின்னா சுமார் 9 ரூபா இருந்ததை 9 ரூபா 45 பைசா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப இதன் மூலமாக மாசம் மாசம் நீங்க 9000 ரூபாய் கட்டி வச்சுக்கவே, இப்போ 9450 ரூபாய்க்கு மேல போகும். குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் கூடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்க பட்ஜெட்டை இவங்க கரையாம்புல கரைக்கிறது. இப்போ புரியுதா? வெறும் டிஎன்இபினா வெறும் எலக்ட்ரிசிட்டி பில்லோட நிக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமா உங்க பட்ஜெட்டை தின்னு நான் சொல்றேன். இது நான் பைக் இருக்கணும்னு சொல்றேன், கார் இருக்கிற நிலைமை இன்னும் அதோ கதி. அப்ப ஈவின்னு ஒண்ணு எதுக்காக கொண்டு வரோம்? ஒரு கிளீன் எனர்ஜிக்காக. அந்த கிளீன் எனர்ஜிக்கு நீ குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும்? அது மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கடன் இருக்கு. எப்படி எனக்கு கடன் இருக்கு? கடன் இருக்குன்னா கடனை உருவாக்கணும் வேண்டாம், அது தேடணுமா இல்லையா? நீ வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஆளு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அது என்ன அப்படின்னா ஊழல். அது எதுல ஊழல்? மின்சார வாரியத்தலாம். அது என்ன ஊழல்? அது என்ன ஊழல்னா நிலக்கரி இறக்குமதி பண்றதுல இந்த அதானியோட சேர்ந்துக்கிட்டு இந்த அதிமுக கவர்மெண்ட் இருக்கே, அது ஊழல் முதலெல்லாம் கிடையாது. அது ஊழல் முதலெல்லாம் கிடையாதுங்க, ஊழல் திமிங்கலம். அப்படி யார் சொன்னது? இந்த திமிங்கலம். யாரு? எம்கே ஸ்டாலின் ஒரு திமிங்கலம் இருக்கு பாருங்க, அந்த திமிங்கலம் தான் சொல்லிச்சு. ஊழல் முதலைகள்லாம் இங்க இல்ல, ஊழல் திமிங்கலங்களே இருக்குது. இந்த குடும்பமே திமிங்கலம் குட்டி போட்டு ஜோடியா திருப்பி பாருங்க, அது மாதிரி கும்பல். இது அடுத்த சொல்லுது. அதுக்கு சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா அதானி கொள்ளையடிச்சான்னு சொன்னீங்க இல்லையா, 3000 கோடிக்கு நெருக்கி அந்த ஆள் ஏமாத்திட்டாரு, அது இதுன்னு குற்றச்சாட்டு வச்சியா இல்லையா? இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி அதானி சென்னை வந்து சபரிசன், யாரு? எம்கே ஸ்டாலின் அவர்கள் மருமகன் இருக்கார் சபரிசன், அவரை பேசிட்டு போயிட்டாப்ல. பேசிட்டு போன 2 நாள்ல இங்க மின்கட்டண உயர்வு அறிவிக்கிறாங்க. எவ்வளவு அழகா டீல்ல போறாங்க பாத்தீங்களா? அப்ப இவங்க பேசுறது இவங்க நடத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நார்த்து சவுத்து தமிழ் வாழ்க அதெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவானுங்க, ஆனா இவங்களுக்கு காசுனா வாயை புலப்பானுங்க. இதுல பெரிய லெவல்ல அடிப்படை போறது 2 துறைகள். ஒன்று ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதாவது மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய நடுத்தர மற்றும் சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல, இதுல பெரிய அடி ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்றி விட்டுருக்கானுங்க, வீட்டுக்கே ஏறக்குறைய 2000 ரூபாய் வரைக்கும் கூடுதுன்னா சிறு குறு தொழில்கள் நான் சொல்ல தேவையில்லை. அவங்க ஒரு 30,000 40,000 ரூபாய்க்கு ஒரு பில்டிங்கை பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி அதில் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த வாடகை 40,000 ஒரு பக்கத்து, மின்கட்டண உயர்வு மூலமாக அது ஒரு 8,000 ரூபாய் வரைக்கும் கூடும். 8,000 15,000 ரூபாய் வரைக்கும் கூடுச்சுன்னா நீங்க எங்கேன்னு போவீங்க? இதன் மூலமாக என்ன நடக்கும் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பக்கத்து விலை கூடுறது மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளுக்கான விலை கூட்ட வேண்டிய சூழலை உங்களை தள்ளுது இந்த கவர்மெண்ட். இதன் வழியாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமர் இருக்கா இல்லையா, அவங்களுடைய போட்டியாளர், உங்களுடைய உற்பத்திக்கான போட்டியாளர் பக்கத்து மாநிலம் இருப்பாரு, பெங்களூர்லயோ ஆந்திராலயோ. இப்ப கஸ்டமர் அங்கே நகருக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்? எல்லா பொருளுமே விலை சார்ந்தது. அதே குவாலிட்டி விலை கம்மியா போச்சு அங்க நகரதான செய்வாங்க. இவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு தள்ளுறது யாரு? கொரோனா காலத்து அடிவானதுக்கு அப்புறம் தானே முன்னின்று போராடி ஒவ்வொருத்தையும் வெளியே வந்திருக்கான். அந்த அறிவு இருந்தா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சமா அறிவோட செயல்படணுமா இல்லையா? இது எந்த அளவுக்கு அடிபடுதோ அதே அளவுக்கு பவர்லூம் செக்டார் அடிபட போகுது. விசைத்தறியாளர்களை இந்த கைத்தறி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணு அது பண்றோம் இதை பண்றானுங்க. எத்தனை காலத்துக்கு இந்த கைத்தறி வச்சிருப்பாங்க? எத்தனை காலத்துக்கு கையை வச்சே தறி போடுவாங்க நினைக்கிறீங்க? எந்த காலத்துல நீங்க இருக்காங்க? ஊருக்குள்ள அவ்வளவு மெஷின் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் கைத்தறி போடுறீங்களா, உங்களுக்கு நான் மானியம் தரோம். அவன் மெஷின் வச்சிருந்தா இவங்க 6.5 லட்சம், நேற்று வரைக்கும் 7,65,000 ரூபாய் செலவு பண்ண இடத்துல இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ண நிலைமை ஒரு விசைத்தறி போட்டக்கூடிய நபருக்கு உருவாச்சுன்னா அது சும்மா 40,000 ரூபாய் துண்டு விழுகுது. சும்மா 40,000 ரூபாய் துண்டை விழுக வைக்கிறது இன்னைக்கு மின் கட்டண உயர்வு. இதுக்கு ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்லணுமா இல்லையா? எம்கே ஸ்டாலின் பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு யார் இருக்குது? பத்திரிக்கை என்ன பண்றேன்? 5 ரூபா கூட்டிருக்காங்க, 10 ரூபாய் தான் கூட்டிருக்காங்க, 15 ரூபா கூட்டிருக்காங்க. உன் வீட்டுல குடும்பம் நடத்துறியா இல்லையா? நான் பத்திரிக்கையில கேட்கிறேன், நீ குடும்பம் நடத்துறியா இல்லையா, இல்ல தெருவில் வாழ்றியா? இப்படி செய்தி போடுற இதையெல்லாம் கேட்டு ஹார்ட் ஐயோ இதே கொஞ்சம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க மருத்துவமனை பக்கத்து போனீங்க வச்சுங்க, நேற்று வரைக்கும் 4,000 ரூபாய் பில்லு போட்டு இருந்தவங்க நீங்க 4,800 ரூபாய் பில்லு போடியா எங்க மருத்துவமனையில் அங்கேயும் கூட்டி விட்டுருக்காங்க. தயவு தாட்சியம் இல்லாம எல்லா பக்கத்தையும் கூட்டி விட்டுருக்காங்க. யாரு? இந்த கவர்மெண்ட். இப்படி எல்லா பக்கமும் கூட்டி விட்டுட்டு இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய டிஎன்இபி பில்லு மட்டும் நீங்க கட்ட போறீங்க. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தொட்டு ட்ரெஸ் எடுக்கல ஆரம்பிச்சு எல்லா இடங்களும் பில்ல கட்ட போறவங்க யாரு? இந்த மக்கள். அப்ப மறைமுகமா இவங்கள்ட்ட தான் வசூல் பண்ண போற. நேரடியாக நீ மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண போறது ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் கூடுதல் வச்சுக்கோங்க. மறைமுகமா நீ வசூல் பண்ண போறது குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன்
3000 4000 ரூபாய் இந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ண போறேன். யார்? இந்த மிடில் கிளாஸ். மொத்தத்தில் பட்ஜெட்ல ஒரு பெரிய துண்டை போட போற இந்த கவர்மெண்ட். ஒரு 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு நாக்க தொங்க போட்டு அலைய வேண்டியிருக்குது. அப்படியான ஊர்ல 4000 ரூபாய் நெருக்கி மக்கள்கிட்ட புடுக்கிறதுக்கு நீ பிளான் போடுறியே, அப்படி பிளான் போடுற நீ என்ன யோக்கியன்னு கேட்கிறேன். 4 நாள் முன்னாடி அந்த நஷ்டத்துக்கு காரணமான அதானியை கூப்பிட்டு வச்சு உங்க மருமை புள்ள மீட்டிங் போடுறாருன்னா என்ன காரணம்? அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ண போற? நீ தானே வாக்குறுதி கொடுத்து வந்த. ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றியா? ஊருக்குள்ள எல்லா பக்கத்தும் கொஞ்சமே கூச்சமே இல்லாம உங்க அப்பாவுக்கு செலவு இருக்கிற மட்டும் ஒரு கூச்சமே கிடையாது. அந்த ஆள் அடிச்ச கொள்ளைக்கு நீயே செலவு வச்சுக்க வேண்டிய, எதுக்கு எங்க தொண்டை தண்ணியை வாங்குற அப்படின்னு மக்கள் சொல்லாத குறை. இவங்க காசு எடுத்து திரும்ப செலவு வச்சிருக்காங்க. இவங்க இந்த மக்கள் தலையிலே பில்ல போட்டு அவன்றது சொத்து வரி அந்த வரி இந்த வரி எல்லாத்தையும் கூட்டி விட்டு லாஸ்ட்ல பால் பில் ஆரம்பிச்சு மின் கட்டணம் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அதை வசூல் பண்ணி உங்க அப்பாவுக்கு பேனா செலவு வைக்கிறேன், மவுண்ட் ரோட்ல செலவு வைக்கிறேன் தெரியுதியே. நீலாம் சொல்ல உங்க குடும்பத்துல அப்படி என்ன பஞ்சப்பாடு இருக்குது? நான் கேட்கிறேன், எம்.கே. ஸ்டாலின் குடும்பத்தை பார்த்து கேட்கணுமா இல்லையா? அவ பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்டுக்கு பாரு நாட்டுக்குள்ள கிட்ட கம்யூனிஸ்ட் கொளுத்திட்டு வந்துடாது, கடுப்பாயிருங்க. இந்த மின் கட்டண உயர்வு கூட நீ வாயை திறக்கலைன்னா நீனே குளியை தோண்டி படுத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதை உனக்கு அப்பதான் கிடைக்கும். இவ்வளோ பெரிய மின்கட்டண உயர்வு அறிவிச்சிருக்காங்க, வாயை திறக்கவே மாட்டேன். எங்க அறிவாலயத்தில் நிறைய சமாதியாவே ஆயிட்டியா? இவங்க வெளியிட்டக்கூடிய செய்திகளை கடன் சுமார் 1,13,00,000 இருக்குன்னா நீ மின் வாரியத்திட்ட சொத்து பத்து இல்லையா, அதை வித்து நீ அடைச்சுக்கோ. இந்த கடனுக்கு நாங்க பொறுப்பு கிடையவே கிடையாது. கருணாநிதி குடும்பமும் சில பேர் தான் காரணம். எனவே அந்த குடும்பத்தோட சொத்தை வித்தோ அந்த நிறுவனத்தோட சொத்தை வித்த கட்டிக்கோ. மக்கள்லாம் காசு தர முடியாது, நீ மின் கட்டணத்தை திருப்பி வாங்கி ஆகணும். கம்யூனிஸ்ட் இதை கேட்கல, ஊருக்குள்ள வராது. எடப்பாடி கடை வாங்கினாரு, நாங்களே கட்டுறோம். ரெண்டுமே ஒண்ணுதான். நீ ஏதாவது புத்திசாலித்தனம் பேசி குழப்பம் நினைக்காத. எம்.கே. ஸ்டாலின் ஓப்பனா சொல்றேன், இதுல கடன் தரதுக்கு எவனும் வரல, அதனாலதான் நீ ஊருக்குள்ள இந்த மாதிரி சுத்தி தவிர இது கடன் தெரிஞ்சு வச்சுக்குவேன். நீங்க சுவிட்சர்லாந்து கூட போய் கடை வாங்கிட்டு வருவேன். ஊர்ல வந்ததுல இருந்து கடை வாங்குறத முதல் வேலையை செய்வீங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வெக்கமெல்லாம் நடத்திக்கிட்டு கடன் வாங்கலை அரசே கட்டுது. உங்க பையில இருந்து கட்டல, எல்லாம் நாங்க தான் கட்டுறோம். அங்கிருந்து மூணாவது மத்திய அரசு எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த ஒன்றிய அரசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். கடன் வந்ததுக்கு யாரு? உங்க அப்பாவா காரணம்? நான் கேட்டேன் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றாச்சா. நேத்து நிலக்கரி ஊழல் பண்ணது யாரு? யாரு? இதான் இந்த வழக்குல எங்க போச்சு? அந்த கொள்ளையடிச்ச காசுல எங்க இருக்கு? இதை பேசிட்டு நீ ஒன்றிய அரசுக்கு போ. ஒன்றிய அரசு, மத்திய அரசு, இல்ல அமெரிக்க அரசாவது கூட போ. இதுக்கு பதில் சொல்றாச்சா. எப்படி கடன் வந்து கேட்டா எல்லாம் மத்திய அரசு தான் வசூல் பண்ண சொல்லுது. நம்ம கடன் இருந்தா வசூல் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, இவங்க ஒன்றிய அரசுக்கு நம்ம கூட சொல்றாங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, நீங்க கடைகளை வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு கடை வாங்கி வச்சிருக்கீங்க. எவனா ஒருத்தன் மேற்கொண்டு கடன் தருவானா? ஏன்னா அந்த சொத்தை வித்தாலே அவ்வளவுதான் ரெக்கவர் ஆகும். அதுக்கு மேல கடன் தர மாட்டாங்க. அந்த லட்சம் தான் டிஎன்இபி இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு கடன் தர மாட்டாங்க, எங்களுக்கு கடன் அடைக்க சொல்றாங்க அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஆள இது ஒரு குறையா? கடன் ஏன் வந்துச்சு? கடன் எதுல வாங்குனீங்க அதான் சொல்லுமா இல்லையா? கடன் வாங்கின அளவுக்கு நீ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டுங்க? இந்த கேள்வி நம்ம கேட்டு வச்சுக்கவே இதுங்க எல்லா பேரும் குற்றவாளி நிறுத்த முடியும். எம்.கே. ஸ்டாலின் குடும்பம் தான் முதல் குற்றவாளி, கலைஞர் குடும்பம் தான் முக்கியமான குற்றவாளி இவ்வளவு பெரிய கடன் இருக்கிறதுக்கு. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், மின் கட்டணம் மட்டும் கிடையாது, உங்க குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும் கூடும். ஏன்னா எஜுகேஷனல் செக்டருக்கு அதுக்கு விலையை கூட்டியிருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒரு 4 லட்ச ரூபா மின் கட்டணம் கட்டிக்கணும் தான் வச்சுங்க ஒரு காலேஜ். இன்னைக்கு அவங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டணும். அப்போ அவங்க எங்கே வந்து கையை வைப்பானுங்க? இந்த இன்ஸ்டியூஷன்ல நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ்ல கையை வைப்பாங்க. ஏதோ ஒரு ஃபீஸ்ல கையை வைக்க போறாங்க உறுதியா. அப்போ எல்லாத்தையும் கூட்டணும் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இது எல்லாத்தையுமே கூட்டும். மின் கட்டணம் மட்டும் இப்படியான பாதிப்பை உருவாக்க வல்லது. அந்த மின் கட்டணத்தை கூட்டுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கானா? அதுவும் இல்லை. அந்த கடன் சொல்றாரே அது நம்மளோடது அல்ல, அதை கடன் அடைக்க வேண்டியது கருணாநிதி குடும்பம் தான். எனவே எம்.கே. ஸ்டாலின் ஒரு பக்கத்து பச்சையா ஏமாற்ற முயற்சி பண்றாரு, இன்னொரு பக்கத்து அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இந்த பத்திரிகை துறையில் இருக்க கும்பல் இருக்கு இல்லையா, அது வக்காலத்து வாங்கி சுத்தி இருக்குது. இந்த புரட்சி கிரட்சி பேசினால அவெல்லாம் காணவே காணா. இந்த இந்தியன் தாத்தா இருக்காரு, அவரை கடை செத்துட்டாரா என்ன தெரியல.